உடனடியாக டிஸ்போஸ் பண்ணவும் வழி கிடையாது. அங்கே என்ன பண்ணுறாங்க, அப்படியே அடுக்கி வச்சு பாதி தார்பாய் போட்டு மூடியிருக்காங்க, தார்பாய் கூட கிடையாது, மழையில் நினைகிற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் நெல் கொள்முதல் செய்த பிறகு அது பாதிக்கப்பட்டாலும் நஷ்டம் தானே. அரசோட நஷ்டம் அப்படிங்கிறது யாரோட நஷ்டம்? மக்கள் கட்டுற வரிப்பணம் தானே அரசு. அப்போ எல்லா இடத்துலையுமே கவனமாக இல்லாமல் அவங்க டாஸ்மாகில் காமிக்கிற கவனத்தை விவசாயிகளுக்கோ ஒரு குடோன் அமைச்சு தர்றதுலையோ, ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு குடோன் வச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு தானியங்க இயந்திரங்கள் விவசாயத்துக்காக நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உர தட்டுப்பாடு வராமல் பார்த்துங்கிறாங்க. லோன் சரியான முறையில் கொடுங்க, இழப்பீடு கொடுங்க, 33% இழப்பீடுன்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விவசாயிகளை நோக்கி நம்ம அவர்களுக்கான விஷயத்தையெல்லாம் திமுக செய்ய தவறிட்டு, ஒரு விவசாயி சொல்கிறாரு, ராமநாதபுரத்தை விவசாய பூமியாக மன்னராட்சிக்கு பிறகு மாற்றியதே திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான். அங்கே பாசன வசதி செய்து கொடுத்து ஆறுகளை வெட்டி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவேரி டெல்டா பகுதியை மாற்றியது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான். ஆசியாவிலே பெரிய குடோன் கட்டி கொடுக்கப்பட்டது அதிமுக காலகட்டத்தில் தான். அங்கே அந்த பண்ணைகள்லாம் அமைத்து ரொம்ப அருமையாகவே செஞ்சுட்டு இருந்தாங்க. தூர்வாரும் பணி விவசாய சங்கங்களே எடுத்து 2 கிலோமீட்டருக்கு ஒரு விவசாய சங்கங்கள் எடுத்து அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒரு சரியான முறையில் தூர்வாரும் பணி நடந்தது.